வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். எல்எஸ்ஜி சிஎஸ்கேவை ஒரு வழி ஆகிட்டாங்க. இந்த மேட்சை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். எம்ஐயை அதோட கோட்டைக்கே போயிட்டு சிஎஸ்கே ஜெயிச்சுது. சரி, வேற லெவலில் டீம் ஃபார்மில் இருக்கே. எல்எஸ்ஜி அடுத்து நம்மளை எதிர்க்க போகிறாங்க, சிஎஸ்கேவோட கை தான் இப்போ ஓங்கியிருக்கும் அப்படின்னு நாம் நினச்சா மேட்சை பட்டுன்னு முடிச்சிட்டாங்க. சிஎஸ்கே முடிக்கல, எல்எஸ்ஜி முடிச்சிட்டாங்க. எல்எஸ்ஜியோட ஹோம் கிரவுண்டில் நடந்த மேட்சுங்க இது. இதில் டாஸ் வின் பண்ணது எல்எஸ்ஜி தான். அவங்க எடுத்ததுமே நாங்கள் பவுல் பண்ணுறோங்க அப்படின்ட்டாங்க. நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் பெரும்பாலும் டாஸில் தோத்துக்கிட்டு தான் இருக்கா. அப்படி என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ரைட்டு விடுங்க. இதில் முதல்ல பேட் பண்ண சிஎஸ்கே 6 விக்கெட்ஸ் இழந்து 176 ரன்ஸை குவிச்சுது. அடுத்து எல்எஸ்ஜி 19 ஓவர்லேயே மேட்சை முடிச்சிட்டாங்க. 2 விக்கெட்ஸ் இழந்து 180 ரன்ஸுங்க. அபார வெற்றி எல்எஸ்ஜி. ஆக்சுவலாக அந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சிஎஸ்கே கை தான் ஓங்கி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் முழுக்க டாமினண்ட்டாக இருந்தது எல்எஸ்ஜி தான். நேற்றுக்கு மேட்ச்சில் நம்ம டீம் ஸ்கோர் ஆரம்பத்திலே பட்டுன்னு சுருண்டு இருக்க வேண்டியதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜட்டு கொஞ்சம் அடித்து கொண்டு வந்தார். கடைசியில் 42 வயதான த யங் விக்கெட் கீப்பர் பேட்டர் எம்எஸ் தோனி இருக்கார்ல, அச்சு அடி வேறு லெவலில் இருந்துச்சு. 9 பந்துகளை ஃபேஸ் பண்ணி 28 ரன்ஸை குவிச்சாருங்க எம்எஸ் தோனி. அதுலேயும் இந்த ஒரு ஷாட் இருக்குது பாருங்க, இவர் இதெல்லாம் அடிச்சு நம்ம பெருசாக பார்த்துருக்கவே மாட்டோம். ஏபிடி வில்லியர்ஸ் கூட இவ்வளோ தூரம் வருவார், ஆனால் இவர் தாண்டி எங்கேயோ போய் நிற்கிறாரு. இந்த ஷாட்டில் ஒரு சிக்ஸரு, யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஷாட்டு. தோனி இப்படிலாம் அடிப்பாரா ஆடுவாரான்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அப்போ ஏற்பட்ட ஒரு ஷாட்டுங்க. மனுஷன் அதை பாட்டுன்னு சிக்ஸர் விட்டு எப்பவும் போல் ஃபேஸில் ரியாக்ஷன் இல்லாமல் சைலண்ட்டாக நின்றுக்கிட்டு இருந்தார். 3 4s 2 6ஸுங்க இந்த மேட்ச்சில் நம்ம எம்எஸ் தோனி. இந்த மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கே யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களே தடுமாறுறாங்க. பாலை போட்டு தடவிக்கிட்டு இருந்தாங்க. சில பேரோட ஃபேஸ் கூட பண்ண முடியல பந்தை. ரச்சின்லாம் வந்ததும் தெரில போனதும் தெரில ஓப்பனிங்லேயே. ஆனால் இந்த மனுஷன் 42ன்றது வெறும் நம்பர் மட்டும் தான் போல இருக்குது. செம்ம அடி அடித்தார் நேற்றுக்கு மேட்ச்சில். வந்த ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம குதூகலம், குறிப்பாக தோனியோட ஃபேன்ஸ்லாம். இந்த சைடில் ஒரு ஃபோட்டோ தெரியுதுல உங்களுக்கு, அதாவது கையில் ஒரு வாட்ச் கட்டி பார்க்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. வேறு யாரும் இல்லவங்க டிகாக் இருக்காங்களே, எல்எஸ்ஜி டீம் பிளேயர், அவரோட ஒய்ஃபுங்க. இவங்க தோனி இந்த கிரவுண்டுக்குள்ளே வர்ற அந்த தருணம் இருக்குல்ல, எந்த கிரவுண்டாக இருந்தாலும் சத்தம் பிச்சுக்கும் பாருங்க. அந்த சத்தம் எந்த அளவுக்கு இருக்குது, அந்த லவுட் என்விரான்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்க டிஜிட்டல் வாட்சை பேஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக வெளியிட்டிருக்காங்க. வென் எம்எஸ் தோனி கம்ஸ் அவுட் டு பேட் அப்படின்னு போட்டு எவ்வளோ சத்தம் அப்படின்றதான் இவங்களோட இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்க கதை. நம்ம எம்எஸ் தோனி இதே மேட்ச்சில் ஒரு விஷயம் பண்ணியிருந்தா. அப்படி இந்த ஆடியன்ஸ்லாம் அவரை பார்த்து கையை காமிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்களா, தோனி தோனி தோனின்ட்டு. ஒரு கட்டத்தில் அவரே வணக்கம் சொல்கிறதெல்லாம் நடந்துச்சு இந்த மேட்ச்சில். சிஎஸ்கே ஜெயிச்சிடுச்சா அப்படின்னா கேப்டன் ருத்ராஜ் பேசுவார், வேறு பிளேயர்ஸ் பேசுவாங்க. இதே சிஎஸ்கே தோல்வியை தழுவுது அப்படின்னா டீமோட பயிற்சியாளர் ஃப்ளமிங் பேசுவார்ல. அந்த வகையில் ஃப்ளமிங் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு இப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீமோட இதய துடிப்பே எம்எஸ் தோனி தான். சிஎஸ்கே அண்ட் இந்தியன் டீம் இது ரெண்டுத்துக்காகவும் அந்த மனுஷன் அவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு. இதுக்காகவே அவர் நினச்சி நாம ஒவ்வொரு நிமிடமும் பெருமைப்படலாம். அவ்வளோ ஒரு ப்ரௌடான ஒரு மனுஷன் நம்ம கூட இருக்கிறது நம்ம டீமுக்கு ஒரு பெரிய பலம்ப்பா, அது இதுன்னு இந்த மனுஷன் புகழ்ந்து பேசுகிறாரு. ஒன்று கவனிச்சிங்களா, சிஎஸ்கே தோத்துடுச்சு, ஓகேவா, அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. எம்எஸ் தோனி புகழ் பாடுறது சார்ந்து தான் ஃப்ளமிங்கே உத்வேகம் அவ்வளோ இருக்குது போல இருக்குது. இவரை மட்டும் சொல்ல நினைக்காதீங்க, மெஜாரிட்டி சிஎஸ்கே ஃபேன்ஸும் அப்படி தான். மேட்ச் தோக்குதோ இல்லையா அதை விட தலைவர் 2-3 சிக்ஸர்ஸ் அடிச்சாரா அது போதும்பா, மேட்ச் ஃபுல்லாக நம்ம ஜெயிச்சது சமம் அப்படின்ற வைப்பில் போயிடுவாங்க. அண்ட் இதே மேட்ச்சில் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடந்துச்சு, நான் அதையும் சொல்கிறேன். எதிர் டீமோட கேப்டன் இருக்கார்ல கேஎல் ராகுல், அவருக்கும் சரி, நம்ம டீம் கேப்டன் இருக்கார்ல ருத்ராஜ் கெய்க்வாட், இவருக்கும் சரி, எம்ஐ டீமோட கேப்டன் இருக்கார்ல ஹர்திக் பாண்டியா, அவருக்கும் சரி, 3 பேருக்கும் தலா 12 லட்சம் ரூபாவை அபராதமாக விதிச்சிருக்காங்க. எதுக்காக தெரியுமா? ஸ்லோ ஓவர் ரேட்டுங்க. இந்த பவுல் பண்ணுறப்ப குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அவங்க பவுலிங் யூனிட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணலை, நேர விரயம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு 12 லட்சம் ரூபா ஒவ்வொருத்தருக்கும் இப்போ அபராதமாக வச்சுருக்காங்க. சரி விடுங்க, இந்த மேட்ச் முடிஞ்ச பிற்பாடு நம்ம கேஎல் ராகுல் இருக்கார்ல, இந்த மேட்சோட ஹீரோ, கிட்டத்தட்ட 53 பந்துகளில் 82 ரன்ஸுங்க. ஒரு நல்ல கேப்டன் நாக்க நேற்று விளையாடி இருந்தார். ஆட்ட நாயகனும் இவர் தான். இவர் நம்ம மேட்ச் முடிஞ்சு தோனி கை கொடுக்க போகிறப்ப பட்டுன்னு கேப்பை கட்டிட்டு கை கொடுக்குறது. இந்த மஹிபா கிட்ட பெரும்பாலான வீரர்கள் வர்றப்ப கேப் உடனே கட்டிட்டு மரியாதை நிமித்தமாக ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்களே, அதே தான் இவர்கிட்டையும் பார்க்க முடிஞ்சுது. லெஜண்டுங்க, சும்மாவா. கேஎல் ராகுல் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தோனி பேட்டிங்க்கு வந்தார்ல, அவர் பேட்டிங் ஆட ஆரம்பித்ததுமே எங்கள் டீம் பவுலர்ஸ்லாம் ப்ரெஷருக்குள்ளே போயிட்டாங்க பயங்கரமாக. ஏன்னா எப்படி போட்டாலும் அடிப்பார்னு அவங்களுக்கு தெரியும். தோனிக்கு எதிராக அவங்க பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. எல்லாம் ஒரு இடத்துல பதறிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் ஆஸ்வாசப்பட்டாங்க. ஆக்சுவலாக இது எங்களோட ஹோம் கிரவுண்டு, ஆனால் ஒரு மினி சேப்பாக்கை பார்க்குற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சுங்க. இதுக்கே எப்படின்னா அடுத்து நாங்கள் சேப்பாக்கில் தான் சிஎஸ்கேவை எதிர்க்க போகிறோம். அந்த மெயின் சேப்பாக் எப்படி இருக்க போதோ, அங்கே ரசிகர்களோட கரகோஷங்கள் எந்த அளவுக்கு இருக்க போதோ
இது எல்லாத்தையுமே நான் என்னோட டீம் பிளேயர்ஸ் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே நாங்கள் ப்ரிப்பேராக தாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கேஎல் ராகுல். நான் ப்ரோ அப்படின்னா சிஎஸ்கே கூட இன்னொரு முறை மோத போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ், அடுத்து சிஎஸ்கே வேறு யாரு கூடயும் மோத போகிறதில்ல, இதே எல்எஸ்ஜி கூட தான். ஆனால் என்ன வித்தியாசம்னா, மேட்ச் நடக்க போகிறது நம்ம சேப்பாக்கில். யார் தெரியுதா? த யங்ஸ்டர். உலக கிரிக்கெட் பவுலர்ஸ் மத்தியில் பயங்கரமாக இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்க ஒரு யங் பவுலர் தான் இவர், நம்ம ஷமார் ஜோசஃபுங்க. இவர் நேற்று எம்எஸ் தோனி கூட இவ்வளோ க்ளோஸாக இருந்த அந்த ஃபோட்டோ தான் இப்போ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா எம்எஸ் தோனியை எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஷமார் ஜோசஃபுக்கும் பிடிக்காமல் இருக்குமா என்ன? ஷமார் ஜோசஃபை பொறுத்த வரைக்கும் இவர் ரோல் மாடலாங்க எம்எஸ் தோனி அவர்கள். ஸோ ரோல் மாடல் மேலேயே கையை போட்டு அவர் கூட க்ளோஸாக நின்று பேசுகிற வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அந்த வாய்ப்பு இவருக்கு கிடச்சிருக்கு. தோனியை சும்மா சொல்லக்கூடாதுங்க. யங்ஸ்டர்ஸை பார்த்தா அவங்ககிட்ட போய் சில இன்புட்ஸை கொடுக்கறது, மேட்ச் எப்படி கொண்டு போகணுன்னு சொல்லி கொடுக்கறது, அவங்கள அடைச்சி எந்த விதமான ஈகவும் இல்லாமல் எந்த விதமான திமிரம் காட்டாமல் பேசுறது, இதெல்லாம் அந்த மனுஷனை கோட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த மேட்ச்சில் இன்னொருத்தர் விளையாடுறாரு பார்த்தீங்களா, நிக்கோலஸ் பூரன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி ஒரு நேஷனல் ஹீரோன்றாரு. ஃப்ளமிங் மட்டும் இல்லை, இப்போ நாமளும் தோனியோட புகழ் தான் பாட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு மேட்ச் அடிக்கிறாருன்னா அந்த மேட்ச்சை மறந்து நம்ம அவரை பற்றி தான் பேசுகிறோம். ஏன்னா ஏதோ ஒரு ரெக்கார்டை அதில் செட் பண்ணி வச்சுட்டு போயிடுவார். அந்த வகையில் நேற்றுக்கு அவர் ஸ்கோர் பண்ணது மூலமாக ஐபிஎல் வரலாற்றிலேயே 5000 ரன்களை கடந்த முதல் விக்கெட் கீப்பர் பேட்டர் அப்படின்ற பெருமைக்கு நம்ம எம்எஸ் தோனி சொந்தக்காரராக இருக்கார். ரைட்டு, த காட் ஃபினிஷர் தோனி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது காரணம் இருக்குது. இந்த ஐபிஎல் எடிஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20வது ஓவரில் இவர் ஃபேஸ் பண்ண ஒட்டுமொத்த பந்துகளோட எண்ணிக்கை 16. அதை அப்படியே அவர் ரன்ஸாக கன்வெர்ட் பண்ணது 57 ரன்ஸு. இல்லை என்ன ஹைலைட்னா, ஒரு மேட்ச்சில் கூட விக்கெட்டே விழலை. அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் எம்எஸ் தோனி விக்கெட்டை யாருமே வீழ்த்தவே இல்லை. ஒட்டுமொத்தமாக 4 ஃபோர்ஸு 6 சிக்ஸர்ஸு 20வது ஓவரில் மட்டுமே சொல்கிறேன் இந்த ஐபிஎல் எடிஷனில். இதுவே ஒட்டு மொத்தமாக இந்த ஐபிஎல் எடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோனி விளையாடுறது மொத்தமே பார்த்தீங்கன்னா 34 பந்துகள், அதில் ஒரு அடித்த ரன்ஸு 87 ரன்ஸு. நாட் அவுட் தான். நேற்றுக்கு மேட்ச்சில் நம்ம ஜட்டு இருக்கார்ல, ஜடேஜா, அவரோட 57 ரன்ஸ் அடித்தாருங்க. நம்ம தோனியை வழக்கம் போல் ஒரு பெஸ்ட்டு ஃபினிஷரோட காமிச்சு போயிட்டார். இந்த 2 பேர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா சிஎஸ்கேவோட ஜோலி கிட்டத்தட்ட 100 ரன்னுக்குள்ளேயே முடிஞ்சிட்ருக்கும். அவ்வளோ மோசமாக இருந்துச்சு மற்ற பேட்டர்ஸோட நிலைமை. நேற்றுக்கு துபே வந்தது போனது தெரில. அதை விட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா ஆரம்பிக்கவே அதுக்குள்ளே முடிச்சு விட்டாங்க. பால்லேயே டக்கு, கோல்டன் டக் அவுட்டு. ஸோ நம்ம டீமில் இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணுமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ எழுந்திருக்குங்க நேற்றைய மேட்ச் மூலமாக. நேற்றுக்கு மேட்ச்சில் நமக்கு ஜட்டு தோனிக்கு அடுத்தபடியாக ஆறுதல் கொடுத்த ஒருத்தர் நம்ம அலிபாய் நேற்றுக்கு சரியான நாக்குங்க. அச்சு போல்தார் ஹேட்ரிக் சிக்ஸர்ஸு, அதுவும் யாரோட ஓவரில்? பிஷ்னாயோட ஓவரில். ஆக்சுவலாக ஸ்பின்னர்ஸ் நீங்கள் ஆரம்பத்தில் பயன்படுத்தியிருக்கலாம், இல்லைனா மிடில் ஓவர்ஸில் பயன்படுத்தியிருக்கலாம். கேஎல் ராகுல் நேற்றுக்கு தப்பு பண்ணுறாருன்னு தோணுதுங்க கேப்டன்சியில். கடைசியில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. டெத்தில் பிஷ்னாய் பவுல் பண்ணுறாரு, கட்சிதுப்பா நல்ல ஓவருன்ட்டு இந்த மனுஷன் போலன்னு பொழந்தார். ஆசாம் மலியை நேற்றுக்கு பார்க்க முடிஞ்சது. 20 பந்துகளில் 30 ரன்ஸை குவிச்சார். அவர் அடிச்ச அந்த ஒவ்வொரு சிக்ஸர் அப்பவும் பிஷ்னாய் முகத்தை பார்க்கணுமே, புலம்பிக்கிட்டே இருந்தாருங்க, கதறிக்கிட்டு. இன்னும் ஒரே இடத்துல தூக்கி சிக்ஸராக அடிச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ரைட்டு, அடுத்து இதை பற்றி தான் முதலே சொல்லியிருந்தேன். சிஎஸ்கேயோட ஓப்பனிங் பேர் இருக்குல்ல, இது மிஸ் மேட்ச் ஆகிட்டு இருக்கா மாதிரியே தெரியுதுங்க ஒவ்வொரு மேட்சும். ஏன்னா ருத்ராஜ் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான், இது போல் ஓப்பனர்ஸாக கிளம்புறங்கிற 2 பேரில் ஒருத்தர் 15 ஓவர் இருக்க நின்னாலே சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இருக்கிறது நடக்க மாட்டுது. சரி, உங்களை நம்பி பிரோஜனம் இல்லைன்ட்டு அவரே ஒன் டவுன் இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, ஓப்பனிங் இறங்குறவங்க ஓரளவுக்காச்சும் தாக்கு பிடிப்பாங்க, ஒரு 50 ரன் வரைக்கும் மேட்ச் கொண்டு வருவாங்க. பார்த்தா எங்கே நேற்றுக்கு மேட்ச்சில் ரச்சின்லாம் கொடுமைங்க. ஃபஸ்ட்டு பாலே காலி ஆகிட்டு போயிட்டே இருந்துட்டார். இந்த மேட்ச்சில் மிச்சலும் கிடையாது. ஏன்னா இவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இதுக்கப்புறம் தொடர்ந்து கொடுக்க முடியுமா? கொஞ்சம் ஓரம் கட்டினாங்க. மிச்சலை ஓரம் கட்டின மாதிரியே ரச்சினை ஓரம் கட்டுற வாய்ப்பும் எழுந்திருக்கு. ஆனால் இன்னொரு பக்கமாக நம்ம பார்க்கணும், கான்வே இருக்கார்ல, அவர் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் இதுக்கப்புறம் விளையாட போகிறது கிடையாது. ஸோ இந்த 2 பேரில் ஒருத்தர் கண்டிப்பாக டீமில் இருக்க தான் போகிறாங்க. அது ரச்சினா மிச்சலான்றது போக தான் தெரியும் ஃபார்மை பொறுத்து. எனக்கு தெரிஞ்ச மிச்சல் இருக்கார்ல, அவரை ஒன் டவுன் இறக்கி விட்டாலே கொஞ்சம் அணிக்கு நல்லா இருக்கும் போல இருக்குங்க. ஓப்பனிங் பேரான ரஹானே, ரச்சின், இது நல்லா இருக்கா மக்களே? நீங்கள் இந்த பேர் எப்படி பார்க்குறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் இருக்காங்களே, அவங்க நேற்றுக்கு போட்ட அந்த பவுலிங் ஸ்பெல்ஸோட நிலமை தான். தீபக் சஹார் எக்கானமி பாருங்கள் 8.67. இதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே வழக்கம் போல தான் 10க்கு மேலே. முஸ்டபிசர் ரஹ்மானோட ஓவர்ஸையும் அச்சு உச்சாங்க 10க்கு மேலே தான். ரவீந்திர ஜடேஜா ஓவர்ஸ்க்கும் அங்கே வேல்யூவே இல்லைங்க, அவருக்கும் 10க்கு மேலே தான். மதிஷா பத்ரனா இவர் ஓவர் தான் கொஞ்சம் மதிச்சாங்க. 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணி 29 ரன்ஸை கொடுத்து 1 விக்கெட்டை தூக்குனார். 7.25 எக்கானமி. மொயின் அலி ஒரே ஒரு ஓவர் தான் அங்கே பவுல் பண்ணார், 5 ரன்ஸ் தான் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு எதுக்காக ஓவர்ஸ் கொடுக்கலனே தெரில. நேற்று மேட்ச்சில் ஒரு பெரிய சந்தேகமே இங்கே தான் எழுந்திருந்துச்சு, நபா பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு. ஸோ கான்வே காலின்ற ஒரு கெட்ட செய்தியாக சிஎஸ்கேக்கு. இது கூட இன்னொரு கெட்ட செய்தி பார்த்தீங்கன்னா, வர்ற மே 1ஆம் தேதி
நம்ம பஞ்சாப் எதிர்த்து விளையாட போகிறோம்ல, அந்த மேட்ச்சுக்கு அப்புறம் ஃபிஸ்ஸை நம்ம பார்க்க முடியாதுங்க. முஸ்தபிசர் ரஹ்மான் திரும்ப பங்களாதேஷுக்கு போகிறாரு இன்னொரு T20 சீரிஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் T20 வேர்ல்டு கப்புக்காக பயிற்சியில் ஈடுபடவே திரும்பி அவர் ஐபிஎலுக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பிசிபி இருக்குல்ல, பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு, அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை இந்த 2 கெட்ட செய்திகளை நாம் மறக்க வைக்கிற மாதிரி ஒரு நல்ல அப்டேட்டும் கிடச்சிருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. ஸ்க்ரீனில் ஒருத்தர் தெரியுறாருல, இவர் பேர் ரிச்சர்ட் கிளீசன். இவர் இப்போ டீமுக்குள்ளே வந்திருக்காருங்க நம்ம சிஎஸ்கேக்குள்ளே. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டொமஸ்டிக் கிரிக்கெட் அரங்கில் யார்க்கர் கிங்குன்னு பேர் வாங்கினவர். யார்க்கர் பந்து வீசுறதுல தலைவன் வேற ரகம். இன்னொன்றும் சொல்லிடுறேன், இவரோட ஓவர்ஸை பொழந்து இருக்காங்க சில பேட்டர்ஸு. ஸோ டொமஸ்டிக்கில் யார்க்கர் கிங்குன்ற பேர், இன்டர்நேஷ்னல் கரியரில் பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு நல்ல பவுலர்ப்பா அப்படின்னு பேர் எடுத்த ஒரு இங்கிலாந்து பவுலருங்க. நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க விக்கெட்ஸ்லாம் கூட தூக்கியிருக்காரு. ரிஷப் பண்ட் விக்கெட்டை கூட தூக்கியிருக்கா அப்படி. ஸோ இவர் டீமுக்குள்ளே வர்றது 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபிஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கலாம். புள்ளிப்பட்டியலோட இப்போதே நிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல ஆப்வியஸ்லி ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் 12 பாயிண்ட்ஸோடு. நேற்றுக்கு மேட்ச்சில் லக்னோ ஜெயிச்சாலும் சிஎஸ்கே முந்த முடியலைங்க. ஏன்னா நெட் ரன் ரேட் அடிப்படையில் லக்னோ 5வது இடத்துல தான் இருக்காங்க, சிஎஸ்கே அதே 3வது இடத்துல தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் கவலைக்குரிய கடைசி இடத்துல ஆர்சிபி இன்னும் நீடிக்குது. அன்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கு நாமளும் எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். வர வாரம் இருக்குது பார்த்தீங்களா, சிஎஸ்கேக்கு மிக முக்கியமான வாரங்க. பிளே ஆஃபுக்கு நம்ம போவோமா இல்லையான்றதை முடிவு பண்ணுற வாரம்னே சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கேவோட அடுத்தடுத்த போட்டிகளை பாருங்கள். எல்எஸ்ஜிக்கு எதிராக வர 23ஆம் தேதி, எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக வர 28ஆம் தேதி, வேறு லெவலில் இருக்க போகுது அந்த மேட்ச்சு. பஞ்சாபுக்கு எதிராக 1ஆம் தேதிங்க. இந்த 3 மேட்சுக்குமான ஒற்றுமை என்னென்னா, 3மே நம்ம சேப்பாக்கில் தான் நடக்க போகுது. நம்மளோட ஹோம் கிரவுண்டில் நம்ம ஸ்ட்ராங்கு. ஆனால் இந்த 3 டீம்ஸையும் நாம் அங்கே ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு சொல்லலாம் ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு. இந்த 3 டீம்ஸை ஜெயிச்சாலே 6 பாயிண்ட்ஸ் கிடச்சிடும் நம்மளுக்கு. ஸோ கிட்டத்தட்ட பிளே ஆஃபில் ஒரு காலை நம்ம எடுத்து வச்சுருவோம். ஆனால் வேறு எதனா நெகட்டிவாக நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இந்த வாட்டி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே இந்த ஐபிஎல் எடிஷனோட பிளே ஆஃபுக்கு தகுதி பெற நினைக்கிறீங்களா? சேப்பாக்கில் தான் ஃபைனல் வேறு நடக்க போகுது. தோனியோட கடைசி டோர்னமெண்ட்டாக இருக்கான்ற பேச்சு அடிப்படுது. ஆனால் ரெய்னா போன்ற சில பேர்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அடுத்த எடிஷனும் தோனி விளையாடுவார்ன்ற மாதிரிலாம். இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் உங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லுங்கள் மக்களே. இந்த 3 போட்டிகளில் சிஎஸ்கே எந்த போட்டியில் ஜெயிக்கும்? இன்னும் 2வது ஆப்ஷனாக கொடுக்க வரும்ல. உங்களோட கருத்துக்களை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கு. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.